ஹலோ செல்ல குட்டீஸ். இன்னைக்கு நம்மளோட தேர்ட் டே அட்வென்ச்சருக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? குட்டீஸ், வெல்கம் டு our சஃபாரி ஸ்டோரி டைம். நேத்திக்கான ஸ்டோரி யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எஸ், நம்ம யோசேப்பு பத்தி பார்த்தோம். அவர் எப்படி ஒரு எறும்பு மாதிரி முன்னாடியே யோசிச்சு ஃபுட்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சாருன்னு பார்த்தோம். கரெக்டா? அதனால எத்தனை பேர் பசியில இருந்து தப்பிச்சாங்கன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? இன்னைக்கு எந்த அனிமலை பத்தி பார்க்க போறோம்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. கரெக்ட். மாடு பத்தி தான் பார்க்க போறோம். மாடு பத்தி என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இந்த மாட்டை நீங்க எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும் அது கரெக்டா அதோட எஜமான் வீட்டுக்கு திரும்ப வந்துருமா. அதுவே வழி மாறி போனாலும் திரும்ப எஜமான் வீட்டுக்கு வந்துருமா. எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன் தெரியுமா? அதுக்கு தன்னோட மேய்ப்பன் மேல அவ்வளோ பாசமா இருக்குமா. இன்னைக்கு இந்த மாடு மாதிரி அப்பாவை விட்டு வீட்டை விட்டு தனியா போன ஒரு பையனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பையன் திரும்ப அப்பா கிட்ட வந்தானா இல்லையான்னு பார்க்கலாமா குட்டீஸ்? ரெடியா? ஒரு அழகான ஊர்ல ஒரு அப்பா இருந்தாராம். அவருக்கு 2 பசங்க இருந்தாங்களாம். மூத்த பையன் ரொம்ப நல்ல பையன். அப்பா பேச்ச அப்படியே கேட்பாரு, அப்பாக்கு கீழ்ப்படிவாரு. உங்கள மாதிரியே. கரெக்டா? ஆமாவா? நீங்கெல்லாம் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிவீங்க தானே? வெரி குட். ஆனா 2வது பையன் இருக்கானே, அவன் அப்படிலாம் இல்ல. அவன் பயங்கர சுட்டி. அப்பா பேச்ச கேட்கவே மாட்டான். அவன் இஷ்டம் போற ஜாலியா இருப்பான். ஒரு நாள் 2வது பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அப்பா கிட்ட வந்து, அப்பா, உங்க சொத்துல எனக்கான பங்க இப்பவே பிரிச்சு கொடுங்க. நான் வெளிநாட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண போறேன்னு கேட்டான். இத கேட்ட அப்பாக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல. அன்பா பாசமா வளர்த்த பையன் இப்படி கேட்ட உடனே அந்த அப்பாக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இருந்தாலும் அப்பா அவன் கேட்ட மாதிரி சொத்துல அவனுக்கான பங்க பிரிச்சு கொடுத்தாரு. அந்த பங்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் அப்பாவை விட்டு வீட்டை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். இங்க பாருங்க செல்லுங்களா, தம்பி பண்ணது தப்பா சரியா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். அப்பாவை விட்டுட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்பு தானே? அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், ரொம்ப அழுதுருப்பார்ல. இந்த தம்பி அதெல்லாம் யோசிக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணான். தன் காசெல்லாம் ரொம்ப செலவு பண்ணான். நிறைய காஸ்ட்லியான ட்ரெஸ், டான்ஸ் பார்ட்டின்னு பயங்கரமா காசெல்லாம் செலவு பண்ணான். காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கலாம் அந்த எறும்பு மாதிரி. ஆனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டானே. என்ன தெரியுமா நடந்தது? எல்லா பணமும் செலவழிஞ்சு கடைசியா கையில காசே இல்லாம போயிடுச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க சாப்பாடே கிடைக்காத அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. கையில காசு இல்லாம சாப்பாடும் இல்லாம பசியால வேலை தேடினான். கடைசியில ஒரு எஜமான் கிட்ட பன்றிகளை மேய்க்கிற வேலைய பார்த்தான்.
பாருங்க குட்டீஸ், அப்பா வீட்ல எஜமான் மாதிரி இருந்த இந்த பையன் இப்போ தனியா வந்து பன்றி மேய்க்கிற வேலைக்காரன் மாதிரி ஆயிட்டான். அவனுக்கு பயங்கரமா பசிச்சது. ஆனா அங்க அவனுக்கு சரியான சாப்பாடு கூட கிடைக்கல. பசி தாங்க முடியாம அந்த பன்றிகள் சாப்பிடுற தவிட்டையாவது சாப்பிடலாமான்னு ஆசைப்பட்டான். ஆனா அவனுக்கு அது கூட கிடைக்கல. தம்பி பசியில ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போதான் அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. என் அப்பா வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட எவ்ளோ சூப்பரான சாப்பாடு கிடைக்கும். நானும் இங்க பசியில துடிக்கிறேன்னு நினைச்சான். உடனே ஒரு முடிவெடுத்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். திரும்ப என் அப்பா கிட்டயே போய் என்ன மன்னிச்சிருங்க அப்பா, ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பினான். இங்க அப்பா அவன் வருவான்னு ரொம்ப ஏக்கமா வழியவே பார்த்துட்டு இருந்தாரு. அவன் தூரத்துல வர்றத பார்த்து வேகமா ஓடி போய் அவனை டைட்டா கட்டிப்பிடிச்சு சந்தோஷமா வரவேற்த்தாரு. அப்பாக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? தன் வீட்டு வேலைக்காரங்கள கூப்பிட்டு என் பையன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தே வச்சாரு. அப்பா, தம்பி, வேலைக்காரங்க எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. குட்டீஸ், நீங்களும் ஒருவேளை உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம இருந்தாலோ இல்ல சண்டை போட்டு பேசாம இருந்தாலோ உடனே சாரி கேட்டுடுங்க. பாவம்ல உங்க அம்மா அப்பா, உங்க மேல எவ்ளோ அன்பா இருப்பாங்க. இதே மாதிரி ஏசப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு வரும்போது அவர் உங்கள ரொம்ப ஹாப்பியா ஏத்துப்பாங்க. நீங்க செய்வீங்க தானே? கண்டிப்பா சாரி கேட்டு அம்மா அப்பா கிட்டயும் ஏசப்பா கிட்டயும் திரும்பணும். ஓகேயா? சரி குட்டீஸ், சஃபாரி ஸ்டோரி டைமோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். பை பாய்.